இன்றைக்கு நான் ஒரு தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். So I desire to teach you from the word that the Lord has given to me. அது அந்த வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். உபாகமம் நாம் வாசித்த 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். Let's turn to the book of Deuteronomy chapter 6 and verse 3. தேவன் தம்முடைய விருப்பத்தை நமக்கு சொல்லுகிறார். And the Lord he tells us what he desires for each one of us. எல்லாரும் அந்த 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதாவது இந்த வார்த்தையை எனக்கு சொன்னார், இது எங்க இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்தேன். So the Lord gave me this word and then I had to search and see where it is found in the scriptures. அது இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. And it is found in Deuteronomy chapter 6 and verse 3. இஸ்ரவேலே என்கிற இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கலாம். So wherever it is written Israel, you can write your name there. உன் குடும்ப பெயரை போட்டுக்கலாம். And you can put your family name there. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய கவனமாயிரு. Therefore hear, O Israel, and be careful to observe it, that it may be well with you, that you may multiply greatly as the Lord God of your fathers has promised you, a land flowing with milk and honey. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு இருக்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். So the Lord exposes his desire that he has for his people. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். You were suffering and struggling before. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிட்டீர்கள். And you called me in the midst of your struggle. நான் உங்களுடைய துன்பத்தை கண்டேன். And I saw your suffering. உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டேன். And I heard your cry. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். And I desire to give you a very good life. ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் செழிப்பாய் நன்றாய் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு ஒரு இடம் என்று நான் பார்க்கும்போது அது கானான் என்கிற அந்த ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணின தேசமாக இருக்கிறது. So when I wanted to give you a very prosperous and fertile land, I looked about and saw which is the place, and Canaan happened to be the best place which I promised Abraham. அங்க கொண்டு போய் நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். And I have chosen a particular place for you so that you can possess it and live a good life. ரெண்டு காரியம் மிக முக்கியமாக வலியுறுத்தி தேவன் சொல்லுகிறார். And the Lord emphasizes two things here. நீ நன்றாய் இருக்க வேண்டும். And he wanted you to be well. It should be well with you. விருத்தி அடைய வேண்டும். And you should multiply. இந்த ரெண்டு வார்த்தையை தேவன் எனக்கு சொன்னபோது இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிறது, வாசித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். So when I read about these two words, well and multiply, I searched the scriptures and I found it here. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் வெளிப்பட்ட நம்முடைய தேவன் Our God, நம்மேல் என்ன எண்ணம் வைத்திருக்கிறார் என்றால், நீ நன்றாய் இருக்க வேண்டும். so God, who explicitly showed himself through Jesus Christ, his desire for each one of us is that we should be well. ஆமென். Amen. நீ நன்றாய் இருக்க வேண்டும். And you should be well. நீ விருத்தி அடைய வேண்டும். And you should multiply. இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். And this is what the Lord Jesus has for you. நீ நன்றாய் இருப்பதற்கும் விருத்தி அடைவதற்கும் நான் சொல்றதை நீ கேப்பியா? And he says, in order for you to be well and to multiply, will you listen to what I have to tell you? நான் நீ என்ன செய்தால் நன்றாய் இருப்பாய், விருத்தி அடைவாய் என்பதை நான் சொல்லும்போது அதை நீ ஏற்றுக்கொண்டு செய்தால், நான் சொன்னபடி, நான் எதிர்பார்க்கிறபடி, நான் ஆசீர்வதிக்கிறபடி நீ அப்படியே இருப்பாய். And the Lord says that I have given you certain commandments, and if you do that, then you will be well and you will multiply. இந்த உபாகமத்திலே நீ நன்றாய் இருப்பாய், நன்றாய் இருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பாய் என்று 10 தடவை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். In the book of Deuteronomy, this word "you shall be well" repeats itself 10 times. ஆமென். நீ இந்த பூமியிலே உன்னை வாழ நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியிலே நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். And he says, in this earth that I have given to you, you shall be well. தேவன் உன்னை வாழும்படி இந்த பூமியிலே ஒரு ஸ்தலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்.
அங்கே நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். And he says that in this earth I have given you a possession and a land. You will possess it and be well. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த உலகத்துல பூமியில இதுதான் நீ வாழ்றதுக்கு நான் கொடுத்தது. இதுல நீ எப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன்றத உனக்கு நான் சொல்றேன். நல்லா இருக்கணும், விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு இயேசு சொல்லுகிறார். So the Lord Jesus tells us that I have given you this earth and this is where you're going to be, and I want you to be well and I want you to multiply. இது நம்ப முடியுதா? Are you able to believe this promise that God has given to இதை you? விசுவாசிக்க முடியுதா? And do you believe that? நல்லா தானே இருக்கிறேனா? Or are you saying I'm well? நான் நன்றாய் தான் இருக்கிறேன். I'm already well. இன்னும் நன்றாய் இருப்பாய், அது எனக்கு தேவையில்லையே. Oh, I don't need to become a little more well. I'm already well. நான் நன்றாய் தான் இருக்கிறேன். I'm already well. அப்படி சொல்லுகிறவர்களை தவிர மற்றவர்கள், கர்த்தாவே நீர் சொன்னபடி எனக்கு ஆகட்டும் என்று ஆமேன் அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். So the rest of you can say amen and say, Lord, so be it. இந்த ஆமேன் நீங்க சொல்லல அப்படின்னா நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை கன்ஃபர்ஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். So if you have not said amen, it means you are already well. நான் நன்றா இருந்தாலும் விருத்தி அடையணுமே. So even if I'm well, I need to multiply, isn't it? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Deuteronomy chapter 4 and verse 40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்துல நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். You shall therefore keep his statutes and his commandments which I command you today, that it may go well with you and with your children after you, that you may prolong your days in the land which the Lord your God is giving you for all time. நீ உன் மனம் போல் வாழ்ந்து பூமியிலே நன்றாய் இருப்பாய் என்ற வார்த்தைக்கு நீ உரியவனாய் இருக்க முடியாது. So you cannot inherit this promise if you say that I will live my life in whatever way I want and then inherit this promise. நான் இன்று உனக்கு சொல்லுகிறதை நீ கேட்டு நடக்க உன்னை ஒப்புக்கொடு. And today you have to surrender yourself to the teaching and command that I give to you today. நீயும் உன் பிள்ளைகளும் என்ன நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு, so that it may go well with you and with your children after you. தேவன் நம்முடைய குடும்பத்தையே அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord desires to bless our family. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Deuteronomy chapter 12 and verse 20. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உன் பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். Observe and obey all these words which I command you, that it may go well with you and your children after you forever, when you do what is good and right in the sight of the Lord. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Deuteronomy 6 and verse 18. அடுத்து அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனம். ரெண்டு வசனத்தையும் கேளுங்கள். நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் 24 இந்நாளில் இருக்கிறது போல் நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளையின்படியேயும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். And you shall do what is right and good in the sight of the Lord, that it may be well with you, and that you may go in and possess the land which God swore to your fathers. Verse 24. And the Lord commanded us to observe all these statutes, to fear the Lord our God, for our good always, that he might preserve us alive as it is this day. உபாகமம் 5:16. Deuteronomy 5 and verse 16. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and your mother as the Lord your God has commanded you,
that your days may be long and it may be well with you in the land which the Lord your God is giving you. எல்லாரும் இதை கவனமாக நீங்க வேத வசனங்களை கவனிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். So I believe that all of you are hearkening very diligently to the word of the Lord. திரும்ப திரும்ப தேவன் சொல்லுகிற வார்த்தை நீ நன்றாய் இருப்பதற்காக. So the Lord constantly repeats the same word that it may be well with you. நான் கொடுத்திருக்கிற தேசத்திலே பூமியிலே நீ நன்றாய் இருப்பதற்காக. So that you will be well in the land that I have given to you. நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளு என்று சொல்லுகிறார். And he says that you should hearken diligently to what I am saying to you. இதை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் எனக்கு? So what is the Lord telling me this morning? அது வாசிக்க வேதம் பூராவும் நாம் போய் வர வேண்டும். So we have to go through the entire scripture to find out what the Lord has to tell each one of us. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் நம்மை போதித்து எந்த காரியத்தை குறித்து போதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை புறந்தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்பது. So if we have to put it simply, it means that you have to accept what the Lord says and follow it and not despise the commandments of the Lord. நாம் நன்றாய் இருப்பதற்கு தேவன் இவைகளை சொல்லுகிறார். And the Lord gives us these commandments so that we would be well. நீ எப்படியும் வாழலாம், நான் உன்னை ஆசீர்வதித்து நன்றாய் இருக்க செய்வேன், அப்படி அவர் சொல்லுகிறதில்லை. So the Lord does not say you can live the way you want and I will still bless you. கர்த்தர் என்னை பார்த்து நீ நன்றாய் இருக்கணும், அதுக்காக நான் சொல்ற இதெல்லாம் செய்யின்னு அவர் சொல்றதுனால இந்த வழியை தவிர வேற எந்த வழியிலையும் நான் போய் செயல்பட்டு நன்றாய் இருக்க முடியாது. So the Lord has given us clear-cut guidelines as to what we should do to be well. So we cannot choose an alternate pathway and say that you can do anything that you want. நன்றாய் இருப்பது என்று சொல்வது 3 வகையான ஆசீர்வாதத்தை அது சொல்லுகிறது. ஒன்று, நான் இந்த உலகத்தில் வாழும்போது நான் இந்த உலகத்தில் உள்ள சகல எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பது. 2வது, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஒரு பரிசுத்தவானாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்வது. 3வது, என்னுடைய கர்த்தருக்காக ஆண்டவர் இயேசுவுக்காக நான் இந்த சரீரத்தில் வாழும் நாட்களில் செய்ய வேண்டியதை செய்வது. So when it says that your life will be well, it talks about 3 kinds of experiences. The first thing is to receive the blessing of the Lord and to experience it. The second one is to lead a holy life, and the third one is to live a life that is pleasing to God. எனக்கு கடவுள் என்னை படைத்து எனக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்கிறார். So the Lord created me and he has given me a good என் அறிவு, என் மூளை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செயல்படுவேன். And I do accordingly to whatever my mind tells me to do. And my எனக்கு யாரும் போதிக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. I don't need to take any counsel and advice that is given to me. கடவுள் என்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. And the Lord has kept me well. அதனால நான் இந்த போதனைகளை நான் விரும்புகிறதில்லை என்று நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் உள்ளத்தில் நீங்கள் நினைப்பதும் அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்வதும் தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. So the Lord does not desire it if you live your life the way you want to live it in whatever way is convenient to you. இயேசு இல்லாமல் ஒருவரும் நன்றா இருக்க முடியாது. And nobody can live a life that is well without the Lord Jesus Christ. சமாதானம் கிடைக்காது. And you will not have the peace of God. எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்க வேண்டியதுதான். And if you have even a lot of wealth, finally you will end up in the hospital and waste all your money there. கோடி கோடியாய் சம்பாதிக்கிறவர்கள் கோடி கோடியாய் விரயம் பண்ணுகிறார்கள், அது நமக்கு தெரியும். We know that people earn in crores, but then they have to all that is wasted in crores. தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்க தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கொடுக்க மாட்டார், அப்படி கூட்டார், அப்படி சொல்லி இருக்கிறது. So when it talks about the blessing of the Lord, the Bible says the blessing of the Lord maketh rich and addeth no sorrow to it. என் தேவன் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லை. And the blessing that God gives to me, there is no sorrow attached to it. நானாக சம்பாதித்துக் கொள்ளும் காரியங்களில் நிறைய வேதனைகளை நான் அடைய வேண்டி இருக்கிறது. But if you try to do something on your own effort, you may have to encounter many sorrowful experiences. ஏனென்றால் சாத்தான் என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டான். Because Satan will not allow you to live a peaceful life. ஆகவே நான் நன்றா இருப்பதற்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ
அதன்படி நான் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. So you should say, Lord, I surrender my life to you to do according to what you say, that so that I may be well in this land. தினந்தோறும் வேதம் வாசிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். So you should have this daily practice of reading the word of God. குறையாமல் 10 அதிகாரம் ஒரு நாளைக்கு 10 அதுக்கு மேலே வாசிக்கிறேன். And I read 10 chapters every day. அப்படி நான் வாசித்தால் வருஷத்தில் 3 முறை வேதத்தை வாசித்து முடித்து விடுவேன். So if I read like that, that means I read the entire Bible. அப்படி வேதத்தை வாசிக்கும் போது தேவன் அதன் மூலம் என்னோடு பேசுகிறதை நான் உணர்கிறேன். So when I read the Bible like that, I feel that I'm able to hear the word of the Lord. அவர் சொல்லுகிறார் என்றால் எப்படி சொல்லுவார்? So if it says that the Lord speaks to me, the Lord says this, how does the Lord speak to me? இந்த வேதத்தை வாசிக்க நீங்கள் நேரம் எடுத்து ஆத்திர அவசரமாக ஓடும்போது வரும்போது வாசிக்கிறது இல்லை. அமர்ந்திருந்து இந்த வேத புத்தகத்திலிருந்து சில அதிகாரங்களை நீங்கள் வாசித்தால் இதிலிருந்து அவர் உங்களோடு பேசுவார். So you should read the word sitting down and very calmly and not in a hurry. You should read the scriptures to learn from it. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா அவர் என்ன செய்ய சொல்றாருன்னு நமக்கு தெரியாம போய்விடும். But if you say I'm too busy, I have no time to read the Bible, then you will not come to know what the Lord desires for you and what his instruction is. இயேசு காத்திருக்கிறார், அதுக்காக காத்திருக்கிறார். And we find that the Lord is waiting for you to speak to you. தாம் சொன்னதை செய்தவர்களை பாராட்டி ஆசீர்வதிக்கிறார். And he appreciates and blesses those who follow his commandments. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தேவன் விரும்பினாரோ அது மாதிரி சாலமோன் ஜெபம் பண்ணினார். And Solomon prayed in a manner that was really pleasing to the heart of God. அது அவருக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது. And the Lord was very pleased with Solomon's prayer. சாலமோன் வேற நிறைய காரியங்களை கேட்பதற்கு அவனுடைய வாழ்க்கையில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. And Solomon had so many options to ask for many more things in life. ஆனா எல்லாவற்றிலும் பிரதானமானது ஞானம் தான். தேவன் தான் அதை தர முடியும். ஆகவே ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் ஜெபித்தது தேவனுக்கு ரொம்ப பிரியமாயிருந்தது. So the Lord delighted greatly in the fact that Solomon desired for wisdom and a discerning spirit. அதனால அவன் கேட்காத ஐஸ்வரியத்தையும் கேட்காத நீடித்த ஆயுளையும் அவன் கேட்காத நன்மைகளையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்தார். And so the Lord was so well pleased that he gave him all the things that he did not ask, for the wealth and all other prosperity. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? And how do we know all these? இயற்கையாக நமக்கு தெரியாது. And we cannot know this by வேதத்தை வாசித்தால் தான் நமக்கு and you தெரியும். will come to know this only when you read the scripture. நான் இந்த வேதத்தில் எல்லாம் எனக்கு தெரியும், நான் பலமுறை வாசித்து விட்டேன், இனி வாசிக்க தேவையில்லை என்று ஒரு நாளும் நினைத்ததே இல்லை. And not one point of my life I said I've read the Bible many times, there's no need for me to read it again. வேதம் வாசிக்காவிட்டால் வேதம் வாசிக்கவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். So when I don't read the Bible, there is something that keeps pricking my conscience throughout the day. கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்று சொல்லுகிறோமே, அது சும்மா ஒண்ணு இல்லை, அவர் நிச்சயமா அவர் சொல்லுகிறார். So when we say that the Lord has said this, it's just not some kind of a saying, he definitely has said நான் it. வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு குறிப்பை அவர் என்னோடு உணர்த்தி சொல்லுகிறார். So when I read the scriptures, he pinpoints certain things very specific to my life. அது வேத புத்தகத்தில் இருக்கிறது. And this is recorded in the scriptures. நீங்கள் இதை வழக்கமாக நீங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். And if you have made this a practice, reading the scriptures and hearkening to it, then definitely all will be well with you. முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். So first of all, you have to understand what is the Lord's message for you. அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். And you have to take exercise to do that. இஷ்டம் போலும் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுவார் என்று நினைக்க கூடாது. So when you lead your life the way you want, you cannot imagine and expect God to ஞாயிற்றுக்கிழமை speak to you. காலை ஆராதனைக்கு வரும்போது அவர் பேசுகிற காரியம் இருக்கிறதே, அந்த விஷயத்தை நீங்கள் உங்களோடு பேசுகிற அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறது, அதனால் நீங்கள் நன்றாக இருப்பதற்கு அவர் உங்களை ஆசீர்வதிப்பது. When you come on Sunday and listen to the word of God, when you surrender to it, to follow it, then the Lord will bless you and all will be well. நிறைய பேர் கேட்கிற பிரசங்கத்தை அதை என்ன கர்த்தர் சொன்னார் என்று கிரகிக்க கூடாத அளவுக்கு தவறான கணக்கு போடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். There are many people who are not able to interpret the scripture and understand it. They misunderstand it and therefore they don't enjoy the blessings of God. நான் போகிற வழி சரியில்லை, நீ உன் வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும்
இப்படி என்று அவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. So when the Bible tells you that the path that you have chosen is wrong and you have to change your way, you do not accept that. அவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் அதை பிடித்துக் கொள்ளுகிறது. But then if there is a blessing that is mentioned, you take hold of that. ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை. But then you're not able to be a recipient of that. ஏன் கிடைக்கிறதில்லை என்று இவர்கள் தேவன் சொன்னார் ஆனால் செய்யவில்லை என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார்கள். And they just finish in one statement saying the Lord blessed me, but then promised me, but then he didn't bless me. இல்லை, தேவன் சொன்னதை செய்யல, அதனால அவர் அவங்களை ஆசீர்வதிக்கல. So you did not follow the commandments of the Lord, and therefore you were not a recipient of his blessings. ஆகவே இதில் கவனமாக இருக்கும்படி And கேட்டுக்கொள்கிறேன். therefore you should exercise caution when you read these scriptures. ஒரே ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And there is one example that is given நீ here. நன்றாய் இருப்பதற்கு உபாகமம் 5:16 பாருங்கள். என்ன? நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தாப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. Deuteronomy 5:16 says, honor your father and mother as the Lord your God has commanded you, that you may be long and that it may be well with you. இது தேவன் சொன்னது. These are words and commandments that the Lord has spoken. இதை நான் கைக்கொள்ள விரும்பல. எங்க அப்பா இப்படி தப்பு பண்ணாரு, எங்க அம்மா இப்படி தப்பு பண்ணாங்க, எங்க அம்மா எனக்கு இதை செய்யல, எங்க அப்பா இதை செய்யல, என்ன செய்துட்டாரு பெருசா, இப்படி எல்லாம் சொல்லி இந்த கற்பனையை மீறி விட்டேன். And so you cannot say that my father is like that, my mother doesn't do that, and they have all these faults, therefore I have not taken hold of the word of God and his அல்லது ways. நான் இப்பொழுது அறிவு உள்ளவன் ஆகிவிட்டேன், நான் என் காரியத்தை எனக்கே நான் தீர்மானித்துக் கொள்ள எனக்கு அறிவில்லையா என்ன? Or you may say, I am very well educated and qualified, I have all the understanding to make my own decisions for my life. எனக்கு அறிவு இருக்கிறது, I have all the wisdom, தெரிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது, I have the ability to understand, எதை know. செய்யணும் செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும். I know what I should do and what I shouldn't be doing. அப்பா என்ன எனக்கு சொல்றது, Why should my father அம்மா give என்ன any எனக்கு advice? சொல்றது, Why should my mother give any நான் என்ன குழந்தையா, am I a baby? அப்படி சொல்லுகிற வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். So there are many young people who challenge this word by saying this. விவாகம் ஆயிடுச்சு, இனிமே அப்பாவை அவமதிச்சிடலாம், அம்மாவை அவமதிச்சிடலாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பா அம்மா பேச்ச கேளு, அதுக்கு பிற்பாடு அவங்கள அவமதிச்சிரு அப்படின்னு சொல்லலை. The Bible does not tell you that you can get married and you can completely despise your parents and honor them only for a particular அவர் period of நமக்கு time. போதிக்கிற போதனைகள் உயிருள்ள காலம் வரைக்கும். So whatever teaching the Lord has given to us is for the entire days of our life. எனக்கு முன்னே இருந்த பெற்றோர், என் பெற்றோர் அல்லது அவர்களுடைய பெற்றோர் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். Probably my parents and my grandparents, maybe they did not follow the commandments of the ஆனால் Lord. என் காலத்தில் இருந்து நான் இந்த வசனத்தின்படி நான் வாழ்ந்தால் என்னுடைய பிள்ளைகள், வேதம் அடிக்கடி சொல்லுது, நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு, அப்படித்தான் தேவன் சொல்லுகிறாரா? அதுக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். So here the Bible says that even if they didn't follow it, you follow it, so that you and your family will be blessed and you can start afresh with you. ஆக மொத்தம் தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் கொண்டிருக்கிறார்? நீ நன்றா இருக்க வேண்டும். So in the finality, what is the desire of the Lord for each one of us is that we should be well. நீ நன்றாய் இருக்காதபடிக்கு எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய சொல்லும் சாத்தானுக்கு நீ செவி கொடுக்காதே. And don't hearken to the voice of Satan, who does not want you to be well. சாத்தான் பயன்படுத்துகிற உன்னுடைய மாம்சத்துக்கு நீ செவி கொடுக்காதே. And don't hearken to your fleshly lust that is triggered by Satan to make you do things that என்ன will கேளு, result in நான் not உனக்கு you be சொல்லி well. தருவேன் என்று And சொல்லுகிறார். the Lord says, you ask of me and I will teach you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise ஆகவே be to இந்த God. இந்த 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 நன்றா இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பம் நம்மில் நிறைவேற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். So let us surrender ourselves to a life that will enable us to live a life that is well in this world. எது தவறு என்று தெரிந்து கொள்ளும் ஒரு ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us the ability, a discerning spirit, to understand what is good and evil. நான் வேதத்தை வாசித்த போது இதெல்லாம் தவறு என்று வேதம் எனக்கு சொல்லி இருக்கிறது. When you read the Bible, you know the Bible very clearly tells you what is good and what is wrong. வேதம் என்றால் என்ன? So what is the Bible? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. And every scripture is inspired by the Lord and the Spirit of God. ஒரு தேவனுடைய மனுஷன், When a ஒரு man of God தேவனுடைய பிள்ளை and a child of God, நன்றாயிருப்பதற்கும்
to be இந்த well. பூமியிலே அவர்கள் விருத்தி அடைந்து இருப்பதற்கும் இந்த இந்த வேத வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். And he has given us the scripture so that we would be well and we would multiply in this land. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் அருளி இருக்கிறார். So every scripture is breathed by the Spirit of God. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேறினவர்களாக எந்த நல்ல காரியங்களையும் செய்வதற்கு பாத்திரராய் இருக்க நமக்கு போதித்து நமக்கு வழிகாட்டி நடத்துவதற்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். The Bible is given to us so that we will be able to divide the truth and know what is good and follow that accordingly. இந்த வேதம் இல்லாமல் நான் நன்றாய் ஒழுங்காய் நல்லவனாய் வாழ முடியுமா? So without the scripture, can I live a life that is well? Can I live a life of morality? இல்ல இந்த வேதம் எனக்கு போதிக்க வேண்டும். And the Bible definitely has to teach us. நான் வாசிக்கிறேன் உண்மைதான். Yes, I read the Bible. ஆனால் எனக்கு போதிக்கிற ஒரு போதகர் வேண்டும். But then I need a teacher who will be able to teach. நான் வாசிக்கும் போது வேதத்தில் நான் தெரிந்து கொள்ளுகிறதை விட என் போதகர் போதிக்கும் போது நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுகிறேன். So when I read the scripture, I come to know certain things, but I come to understand it even to a greater extent. ஆகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் மிஸ் பண்ண விரும்புகிறதில்லை. So therefore I don't want to miss even a single சர்ச்சுக்கு Sunday. போனா தான்ப்பா ஆசீர்வாதம். Only when you come to church you will. சர்ச்சுக்கு போலன்னா அவ்வளவுதான். And if you don't come to church, அதுக்காக சர்ச்சுக்கு வருகிறேன். and I come to church because of that. அப்படி இல்லை. It is not like that. நான் தேவனுடைய போதனையை கேட்க நான் ஆலயத்துக்கு வருகிறேன். I come to the church to listen to the teachings of God. உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படி நான் வருகிறேன். I come so that I can hear the word of truth. இரண்டாவது குறிப்பு, Secondly, நீ விருத்தி அடைவதற்கு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. and the Bible tells us so that you will multiply. நீ நன்றாயிருப்பதற்கு மாத்திரமல்ல, என்ன தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் நீ எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று 6:3 சொல்லி இருக்கிறார். And Deuteronomy 6:3 says not only that you should be well so that you will greatly multiply in this earth. பெருக வேண்டும். You should multiply. 10 ரூபாயை வைத்துக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் 10 ரூபாயிலே நான் உட்கார்ந்து இருக்க கூடாது. So having 10 rupees, you should not have your entire life just with that 10 rupees. ஏதோ கொஞ்சம் இருக்கிறது, அந்த கொஞ்சத்திலேயே நான் என்னுடைய வாழ்நாள் பூரா இருக்க கூடாது. So you should not say I just have a little and the entire life I will spend with this little that is. நான் விருத்தி அடைய வேண்டும். I should multiply greatly. நாட்கள் காலத்துக்கு தக்கவாறு நான் விருத்தி அடைய வேண்டும். According to my days I should multiply. நான் விருத்தி அடைய வேண்டும் என்பது என் தேவனுக்கு தெரியும். The Lord knows that I should multiply. ஆதி நாட்களில் இருந்தது போல் இந்த நாட்களில் இருக்க முடியாது. And we cannot live our lives today like we lived before. நான் சிறு குழந்தையாய் என் பெற்றோருக்கு இருந்தபோது என் பெற்றோர் இருந்த மாதிரி நான் இப்பொழுது இருக்க முடியாது. So I cannot live a life like how my parents were when they were little children. நான் எல்லா வகையிலும் விருத்தி அடைய வேண்டி இருக்கிறது. In every area of my life I should multiply. நான் சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள். So listen to this. எரேமியா 30:19 அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Then out of them shall proceed thanksgiving and the voice of those who make merry. I will multiply them and they shall not diminish. I will glorify them and they shall not. தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்கள் கூடி வரும்போது ஸ்தோத்திரமும் பாடலும் சத்தங்களும் அங்கிருந்து புறப்படும். And when the Lord is there, there will be thanksgiving, there will be a voice of joy, and there will be merriment. பரிசுத்தவான்கள் நாம் இந்த சபை கூடுதலுக்கு கூடி வந்தபோது பாஸ்டர் ஜோனத்தான் நல்ல பாட்டு பாடி தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர் ஆராதனை நடத்தினார். அவர்களுக்கு தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னென்றால் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. So when you came to the church, Pastor Jonathan led you into praise and thanksgiving, and therefore the Lord promises you, I will multiply you, you will not diminish, I will glorify you, and you shall not be small. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திர பாடல்களும் பாடி நீங்கள் அவர்களை தேவனை ஆராதித்த போது அவர் சொல்லுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போக மாட்டீங்க, நீங்க உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்க சிறுமைப்பட மாட்டீங்கன்னு சொல்றார். சர்ச்சுக்கு வந்திருக்கிற உன்னதான் சொல்றாரு. The Lord tells you who has come to church to worship and thank you, thank him. He says, I will multiply you, you shall not diminish, I will glorify them, and you shall not be small.
இவ்விதமாக யார் எங்கே உனக்கு சொல்லுகிறார்கள்? And who in this world can give you such a promise at any point of time? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இவ்விதமாய் சொல்ல இயலாது. And nobody else other than our Lord Jesus Christ can give us such a great promise. ஒருவரால் என்னை விருத்தி அடைய செய்ய முடியாது. And there is nobody who can cause you to multiply greatly. ஒருவரும் என்னை மகிமைப்படுத்த முடியாது. எல்லாரும் என்னை புகழும் அந்த மகிமைக்குரிய ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வர மாட்டார்கள். And nobody can take you to a position where you will be glorified and honored. நான் சிறுமைப்படுகிறேன் என்றால் அது என் இயேசுவுக்கு பிடிக்காது. And the Lord is not happy when I'm made small and when I'm crushed. நான் பெருமைப்படுகிறேன், என்னை மேன்மைப்படுத்துகிறார் என்றால் அதில்தான் அவர் சந்தோஷப்படுகிறார். The Lord delights greatly when you are glorified and when you multiply greatly. எல்லாரும் கவனிக்கணும். And you should listen to this. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் கவனிக்கணும். And especially the young boys and girls. உங்க மாம்சத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. And don't give room to the fleshly lust. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். The Lord desires to multiply you greatly. கர்த்தர் உங்களை அதாவது குறுகி போக விட மாட்டார். And the Lord will not allow you to be crushed and be small. நான் இந்த அளவுக்கு படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. நான் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போனேன், அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற குறுகி போகிற ஒரு நிலைக்கு உன்னை ஒரு நாளும் அவர் விட மாட்டார். And he will not allow you to say that I went to study and I could not continue, therefore I discontinued. He will not allow you to go through such a situation and crush you and make you small. உன்னை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருப்பார். And he will cause you to multiply and increase. எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்படியே பெருகிக்கிட்டே போகும். And in everything there will be a multiplication and an increase. யாராவது உன்னை கனஈனப்படுத்தி மகிமை குறைச்சலா கனஈனமா உன்னை பேசினா அவர் சொல்றாரு, அப்படி இல்லை, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. And if somebody despises you and mocks you and belittles you, he says that I will glorify you. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Ezekiel 36 and verse 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருகங்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். I will multiply upon you man and beast, and they shall increase. I will make you inhabit as in the former times, and do better for you at the beginnings. Then you shall know that I am the Lord. நீங்கள் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமை. So the situation of your life in the former times. உங்கள் முந்தின சீர், அதை இவைகளை பார்க்கிலும் நான் இப்போ உங்களை உயர்ந்த நிலைக்கு நற்சீர் பொருந்த பண்ணுவேன், உங்களை உயர்ந்த நிலையில் ஸ்தாபிப்பேன். அதான் அவர் சொல்றார். So the Lord says, I will make you inhabited as in the former times, and do better for you than at your beginning. அப்படி நான் செய்யும் போது என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நீ ப்ரௌடா நீ அறிக்கை செய்வாய். And when God brings about such an increase and a blessing, you would proudly declare that this is the work of the Lord. நான் இவ்வளவு உயர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? And do you know what is the reason for my promotion and the great heights? எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் போதித்த போதனை. It is a teaching that my pastor and the church has given me from the scripture. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நல்லவே சொல்லி கொடுத்தாரு. He taught me everything about the Lord Jesus. He taught me well about his word. இயேசு என்னோட இருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு மேன்மை அடைந்திருக்கிறேன். And I have come to this place of great honor and position because Jesus is with me. இதை நாம் சொல்ல அதை கேட்க தேவன் விரும்புகிறார். And the Lord wants us to confess that, and he wants to hear us making that. இந்த வசனத்தில் அவர் சொன்னார், முந்தின சீரை பார்க்கிலும் இப்போ உன்னை நான் ரொம்ப உயர்த்திடுவேன்றார். And the Lord says, before than your situation before the former and the beginning, I will multiply you greatly. Hallelujah. 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 நான் எங்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், I will always tell my children often, உங்க அப்பா பாஸ்டர் சொர்ணராஜ் இந்த அளவுக்கு ஊழியங்களை தேவன் அவரை கொண்டு சாபிச்சிருக்காரு. and I will tell them, your father Pastor Swarnaraj has been able to do this ministry and establish so much. இது உங்களுக்கு முந்தின சீர். And this is the former blessings. உங்க அப்பா காலத்து சீர்.
And this is all belonging to your father's time. உங்க காலம் வரும்போது But when your time comes, அதை விட நற்சீரடைய செய்வேன் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். God's blessing that you will do much more than that, you will increase and எங்க multiply. அப்பா காலத்து காரியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறது அதற்கு தேவ ஆசீர்வாதம் நமக்கு இல்லை என்று அர்த்தம். So just maintaining what your father gave you, that does not signify God's blessing in your உன்னை life. விருத்தி அடைய செய்வேன், அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். But multiplying and increasing in your life, that உன்னை is the வர்த்திக்க blessing. பண்ணுவேன். He says that I will increase and multiply. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நான் தொழில் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விருத்தி அடைகிறது, வர்த்திக்க பண்றது அது என்றதே இல்லையே. இவ்வளவுதான் வருமானம் வருது, வாடகையை மாதம் மாதம் கஷ்டப்பட்டு கட்டுறேன், ஆட்களுக்கு சம்பளம் கஷ்டப்பட்டு கொடுக்குறேன், இதே தான் எங்க பாஸ்டர் விருத்தி? ஒண்ணுமே இல்லையே என்ற நிலை இன்றைக்கு இருந்தா, இன்னைக்கு உங்களை கர்த்தர் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மனநிலையை மாற்றி உங்களுக்குள்ளே ஒரு விருத்தியை தேவன் உண்டாக்க போகிறார். But if you're saying, Pastor, I have never experienced any kind of multiplication all the days of my life, I'm just still in the same position, paying the same old rent, the Lord tells you that today He's going to bless you and multiply you உபாகமம் greatly. 13 அதிகாரம் 17, 18 ஆகிய இரு வசனங்களை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Deuteronomy 13 verse 17 and 18. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். Deuteronomy 13 and 17. So none of the accursed things shall remain in your hand, that the Lord may turn from the fierceness of his anger and show you mercy, have compassion on you and multiply you, just as he swore to your fathers. இப்பொழுது 18ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். Because you have listened to the voice of the Lord your God to keep all his commandments which I command you today, to do what is right in the eyes of the Lord, he will multiply you greatly. எனக்கு விருப்பம் இல்லாததை நீ செய்த போது உன் மேல் எனக்கு கோபம் வந்தது. When you did things that were not pleasing to me, my fierceness and my anger increased நான் towards you. கோபம் வந்து உனக்கு தீமை ஒன்று செய்யவில்லை, But then when I was angry, I didn't do any evil to you. ஆனால் ஒரு நன்மையும் உனக்கு செய்யவில்லை. But I also did not do any good unto you. எனக்கு கோபம் வந்தபோது கண்ணை மூடிக்கொண்டேன். So when I was angry towards you, I just shut my eyes away நீ from you. எனக்கு விருப்பம் இல்லாததை செய்த போது, பேசின போது, நீ நடப்பித்த போது எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லை, ஆகவே என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். And the Lord says, when you did things that were displeasing to me, I just turned my back away from you. அவ்வளவுதான் நான் செய்தேன். That's all I did for you. ஆனால் உனக்கு செய்த தீமை எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வந்தது. But all the evil that came to you came from the hands நான் of the முகத்தை devil. திருப்புவேனா என்று அவன் காத்து கொண்டிருக்கிறானே. And the devil is waiting for the time when I will turn away my face நான் from you. முகத்தை திருப்பினா அவன் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் உனக்கு செய்து And விடுவான். if I turn my face away from you, he will do whatever he wants in your life. அதில் வந்த நஷ்டம் தான். And this is the sorrow that you அதில் are வந்த reaping. கில்லர் டிசீஸ் சொல்லுவாங்க, மரண வியாதி. And all the killer disease and failures is because of Satan's work. அதில் வந்த நஷ்டம். And this is all the reason for your failures. என்னால் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிற முன்னேற்றமற்ற நிலை. So I'm in this position of failure, but I'm not able to rise and succeed. அதுக்காக தேவன் சொல்லுகிறார், சபிக்கப்பட்ட ஒரு பொருளும் உன் கையில் இருக்க கூடாது. And the Lord says, none of the accursed things shall be in your hand. அதை பார்க்கணும். And you should search your heart and சபிக்கப்பட்ட ஒரு பொருளும் உன் கையில் இருக்க கூடாது. so there should not be any cursed thing or அது item in என்ன your hand. என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். And you should ask the Lord, Lord, is there any accursed thing or item? முந்தின காலத்தில் பிறரை ஏமாற்றி வாங்கி ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்குதே, அதுதான் அந்த சபிக்கப்பட்டது. And probably there is some kind of an item that you have cheated somebody and got that. தவறான வழியிலே குறுக்கு வழியிலே கெட்ட வழியிலே நீ சம்பாதித்த பணம் தான். Or probably it is a money that you earned in a very crooked and wrong way. கெட்ட வழியிலே நீ சம்பாதித்த நிலம் பொலம். Or maybe it is a possession that you got through a very crooked, evil way. இந்த மாதிரியான காரியங்கள் உன் கையில் இருக்க வேண்டாம். And such evil, cursed things should not be in your house. நான் சொல்றபடி கேளு. And you should hearken to what I have to say. என் கற்பனை கைக்கொண்டு நான் சொல்றத என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை நீ செய்.
And if you do the good things and you follow the voice of my commandments and do it, அப்பொழுது கர்த்தர் தம்முடைய கோபத்தை உக்கிரத்தை விட்டு உன்னிடம் திரும்புவார். and I will turn again to you and show mercy to you. உனக்கு தயை செய்வார். I will be merciful towards உனக்கு you. இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். I will have compassion on you and multiply you, just I have sworn to your ஆபிரகாமுக்கு fathers. சொன்னபடியே உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். And I will cause you to multiply just as I promised Abraham. இந்த உலகத்தில் எல்லா காரியத்திலும் நன்மையான காரியங்களில் விருத்தி அடைய தேவன் உதவி செய்வார். And the Lord will give you the grace to multiply in every way in your life. என்னிடத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் யாரையோ ஏமாற்றி நான் பெற்றதாக இருக்கக்கூடாது. So whatever I have in my house should not be something that I earned through a very crooked and evil way. நல்ல கவனமாக இருக்க வேண்டும். And we should be very cautious about these things. கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுகிறவர். The Lord desires to multiply you. அது உங்க வாழ்க்கையில பலிக்கணும். And it should come to pass in your life. அவர் உங்க மேல கோபப்படக்கூடாது. And he should not be angry and his wrath should not be against அவர் you. வேண்டான்னு சொல்ற பொருளை நீங்க தூக்கி எறிஞ்சிடணும். And you should throw away everything that is accursed in your life. தேவன் உண்மை உள்ளவர். And the Lord is faithful. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். Our God is faithful. நம்முடைய கோபத்தை விட்டு திரும்புவார். And he will relent from his anger. என்னுடைய and come நிலையை towards அவர் you. மாற்றுவார். And he will change your situation. என்னை அவர் விருத்தி அடைய And he பண்ணுவார். will cause you to multiply. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இது உலக பிரகாரமாக எல்லா வகையிலும் இது பொருந்தும். And this is applicable to every situation of your life, even your earthly life. நீங்க சொல்றபடி எல்லாம் பாஸ்டர் நாங்க கர்த்தர் சொல்றபடி இதை செய்து அதை செய்து அதனால நாங்க ஒன்றும் விருத்தி அடையல, நாங்க எப்பவும் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எப்படி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. So you should not say, Pastor, we just followed whatever you said, but then we don't experience any multiplication. Let's continue our life just the way we are. உன்னிடத்தில் இருக்கிற முந்தின சீர், முன்னே இருந்த கொஞ்சம், அதை தேவன் விருத்தி வர்த்திக்க பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக போக வாய்ப்பு நிறைய இருக்கிறது. So if the Lord has given you little, he wants that to increase and to multiply. But if you do not increase, even the little that you have will become even more. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இயேசுதான் என்னை விருத்தி அடைய செய்ய முடியும்? How many of you can say only Jesus can cause me to multiply? இயேசுதான் எனக்கு அதிக ஞானத்தை கொடுக்க முடியும். Only Jesus can give you a நான் multiplied அவரையே wisdom. நம்பி இருக்கிறேன். And I put my 100% trust in Jesus Hallelujah. alone. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நான் ஒரு சாட்சி ஒன்று சொல்லுகிறேன். And I want to share a testimony. ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். One day I was praying. அந்த நாட்கள்ல பிரிட்டிஷ் காயின் இருந்துச்சு, தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? யார் பார்த்திருக்கீங்க? பிரிட்டிஷ் காயின். மகேந்திரன் பார்த்திருக்காரு, நான் பார்த்திருக்கிறேன். நான் அதை பயன்படுத்தி 1 அணா 2 அணா 4 அணா அப்படிலாம் சொல்லுவாங்க. In those days there were the British coins, different kinds of coins with different value to it. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த 1 அணா 2 என் கண்ணு முன்னால டான்ஸ் ஆடுது. And one day பிரிட்டிஷ் காசு. I could see those British coins dancing in front of my eyes. இப்ப பிரிட்டிஷ் காயினே இல்ல, போயிடுச்சு அது. But now these British coins are completely gone. இப்ப எல்லாம் நயா பைசா ஆயிடுச்சு இல்லைங்களா? காயின் அப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த பிரிட்டிஷ் காயின் வந்து ஆடுது, 2 1 அணா வந்து டான்ஸ் ஆடுது. And now all our money has changed, but those 2 coins were dancing in front of my eyes. நான் முகத்தெல்லாம் கழுவிட்டு திரும்பவும் வந்து முழங்கால் போட்டேன். So I washed my face and I went and திரும்பவும் I கண்ணை மூடுனா அதுதான் ஆடுது. and again I closed my eyes in prayer and I could see the நான் coins. சொல்றது ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்தது. And I'm telling you the incident அதாவது happened இந்த 50 years இந்த ago. இந்த இந்த காரியம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு காட்சி அளித்தது. So this incident happened about 50 years ago. எனக்கு என்னன்னு விளங்கல. And I didn't understand the meaning of this. ஒரு நாள் அப்போ என்ன செய்தேன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்னப்பா இது பிரிட்டிஷ் காசு வந்து ஆடுது, இதுதான் இப்போ இல்லையே பழக்கத்திலேயே அப்படின்னு சொன்னேன். கேட்டேன், இது என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. So I asked the Lord, what is the meaning of this dream or vision that I'm seeing the British coins which is not existent now appearing in front of my eyes? நீ சின்ன பையனா இருக்கும்போது நீ உங்க சித்தப்பா வீட்டுக்கு போன. And the Lord told me that when you were a little boy, you went to your uncle's house. உன்னுடைய சித்தப்பாவுடைய மகள், உன்னுடைய கசின் சிஸ்டர் உடைய மணி பர்ஸ் அந்த டேபிள்ல இருந்துச்சு. And your cousin's money purse was on the table. அங்க யாருமே இல்ல. And nobody was there in the house. நீ அந்த பர்ஸ் திறந்து அதுல நிறைய 1 அணா இருந்துச்சு.
அதுல 2 ஊரானா நீ எடுத்துக்கிட்ட. And at that point of time, you opened the purse and you took 2 of the coins that were there in that purse. யாரு Nobody was watching you. பார்க்கலன்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீ எப்பவும் போல நல்ல பிள்ளை மாதிரி இருந்துட்ட. And nobody was watching you, so you took those 2 coins and then you behaved like a good boy. இப்போ நீ வந்து பிரசங்கியாரு, எனக்கு ஊழியம் செய்யறவன். But now you're a preacher and you're doing my work. ஆனா இது ஒண்ணு இருக்குதே உன் வாழ்க்கையில, இந்த குறை ஒண்ணு, இதை நீ சரி பண்ணலையே. And the Lord told me, but then there is this thing that you have done and you have not set it right. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. And I did not know what to do about that. என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். And I asked the Lord, what should I do now? இவங்க சித்தப்பா வீட்டுக்கு போ, அதை கன்ஃபஸ் பண்ணு, அதுக்குரிய காசை கொடுத்துட்டு வா, இப்போ உள்ள காசை கொடுத்துட்டு வா அப்படின்னாரு. And the Lord said, you go to your uncle's house, you confess what you did, and you give the amount that is equivalent to it now. காசை எடுத்துக்கிட்டேன். And I took the money. எங்க வீட்ல இருந்து எங்க சித்தப்பா வீடு 4 வீடு தள்ளி இருக்கு. And my uncle's house was just 4 houses away. எங்க வீட்ல இருந்து நான் புறப்பட்டு வெளியே போனேன். And I just walked out of my house. பிசாசு எனக்கு சொன்னா, And the devil told me, உனக்கு அறிவு இருக்கடா, நீ எப்பவோ குழந்தை பையனா இருக்கும்போது நீ செய்தது இப்போ மீச முளைச்சு பெரிய பிரசங்கியாரு, கன்வென்ஷன் பிரசங்கியாரு, இப்போ போய் நான் 2 ஒரணா திருடுனேன்னு சொல்ல போறியே, மானம் இல்லையா உனக்கு அப்படின்னா, ஆமா நீ சொல்ற உண்மைதான், வேகமா வீட்டுக்குள்ள திரும்ப வந்துட்டேன். And the devil whispered to me saying, are you stupid? You took that money when you were a little boy. Now you are a preacher, a convention preacher. Are you going to go and make this confession? Go back home. இது மாதிரி பல முறை அங்க போறது வர்றது இப்படியே இருந்துச்சு. So I just went a little and came back. I went moving towards my uncle's house and I returned. ஒரு நாள் என்ன செய்தாலும் பரவாயில்லைன்னு வேகமா எங்க சித்தப்பா வீட்டுக்குள்ள போயிட்டேன். But one day I decided I'm going, so very quickly I walked. நல்ல ஜெபிக்கிற ஜெபத்தாய் எங்க சித்தி, my aunt, Mrs. Leela Rajaratnam. Mrs. Leela Rajaratnam was a person of great prayer, a woman of God. சொன்னராஜ் வா, என்ன வந்தா என்ன விஷயம், சித்தி உங்களோட ஜெபிக்கணும்னு சொன்னேன். So I came and I told my aunt, I want to pray with you, and she அவங்க ஒரு invited பிரேயர் me. ரூம் வச்சிருக்காங்க. And she had a prayer room in her அந்த house. பிரேயர் ரூம்குள்ள போய் நானு சித்தியும் முழங்கால் போட்டோம். And so we went in the prayer room and my chitti and I, we knelt நான் down. தேம்பி அழுதேன். And I wept and wept bitterly. அப்ப எனக்கு 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். And I think I was around 23 years at that time. தேம்பி அழுதேன். And I wept bitterly. எங்க சித்திக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொர்ணராஜ் நீ இப்படி அழுகுற. And my aunt could not understand. She said, why are you weeping so much? நான் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். And I told her everything that happened. அதனால ஆண்டவர் ஏசப்பா உங்களோட ஒப்புரவாக சொன்னாரு, இந்த அப்படிங்க இந்த காசை என்னை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். So I said, I really repent for what I've done. I want to give this money back to you. Bless me and forgive me. நான் அன்னைக்கு அழுகையில எங்க சித்தியும் சேர்ந்து அழுதாங்க. So in the way that I cried so much, even my aunt started to weep. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்றும் அவர் என்னை சரியான வழியில் நடத்துகிறார் என்றும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். And she understood that the Lord is with me and He's leading me in the right way. அவர்கள் என்னை ஆசீர்வதித்தார்கள். And she blessed me. என்னை எங்க ஊர்ல நடந்த ஒரு பெரிய கன்வென்ஷன், அது சமாரியா CSI சர்க்கிள் கன்வென்ஷன், அதுல என்ன பிரசங்கியாரா அவங்க அனுப்புனாங்க. And there was a big convention happening in my city, the CSI Samaria convention, and she asked பெரிய me to go எழுப்புதல் there. வந்தது. And there was a great revival there. கர்த்தர் என்னை யூஸ் பண்ணார். And the Lord used me greatly. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நான் எப்பவோ செய்ததை தேவன் நான் சரி செய்யவில்லை என்பதை உணர்ந்து என்னை அதை சரி செய்யும்படி கர்த்தர் என்னோட பேசினாரு. So the Lord convicted me of the evil that I had done, and He asked me to go and repent of it and அப்படி keep me பலரோடு sanctified. நான் ஒப்புரவாகி இருக்கிறேன். And the Lord helped me to go and confess my sins to many people. He நம்முடைய convicted me of ஆண்டவர் இயேசு repentance. மிகவும் நல்லவர். Our Lord Jesus is a good God. நீ உன்கிட்ட இருக்க வேண்டியது வேண்டாததை நீ வச்சிருக்காத என்றார் அவர். And He tells you, put away every accursed thing, things that should not be with you, along with you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆகவே தேவன் நம்மை விருத்தி அடைய பண்ணும் வழிக்குள்ளே வந்துருவோம். And let us come into that pathway which will help us to multiply by நிச்சயம் God. ஆசீர்வதிப்பார். And definitely He will bless and multiply you. நீங்கள் யாரையாவது கோபப்படுத்தி கண்டபடி திட்டி கெட்ட வார்த்தை பேசி யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்க ஒப்புரவாகணும். And if you have scolded somebody, spoken harshly to them, you have to go and reconcile with them. ஆனா நீ அப்படி செய்யாட்டா நீ பேசின அந்த கெட்ட வார்த்தை, அந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் உன் கணக்குல அப்படியே இருக்கும். But if you don't go and reconcile with them, then all the harsh words and the bitter words that you spoke will always be in your அது account. இருக்கிற வரைக்கும் அவர் முகம் திரும்பி இருக்கும்.
And as long as you have all this evil with you, then his face will be turned away உன்னை from you. தாழ்த்தி நீ போய் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை உன்னை விட்டு நீக்கி விட வேண்டும். And if you humble yourself and go and tell and apologize and ask confess to them, அப்பொழுது கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். then the Lord will multiply you. தம்முடைய முகத்தை உனக்கு நேராக திருப்புவார். And he will turn his face towards உன்னுடைய you. முந்தின சீரை விட உன்னுடைய பிந்தின சீரை அவர் மிகவும் பெருக பண்ணுவார். And your latter blessings will be so great. நான் விருத்தி அடைய வேண்டிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். And I want to tell you certain areas. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Acts 20 and verse 22. இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். Acts 20 and verse 32. And now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified. நமக்கு பக்தி இருக்கிறது. அந்த பக்தி ஒரு சின்ன அளவிலே இருக்கிறது. So we have this holiness and it is into a very small amount of அந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். and that has to be increased greatly. நான் 5 நிமிடம் ஜெபம் பண்ணி வழக்கமாய் ஜெபம் பண்ணின காலம் எனக்கு உண்டு. So there were periods of time when I only prayed for 5 minutes. மாதத்துக்கு ஒரு முறை ஆலயத்துக்கு போன அனுபவம் உண்டு. And there are times when I went only once a month to church. ஏதாவது ஒரு சின்ன அதிகாரத்தை பார்த்து ஒரு அதிகாரம் வாசித்தேன் என்று சொல்வதற்காக வாசித்ததுண்டு. And there are times when I read the Bible searching out which is the smallest chapter in the Bible. என்னுடைய பக்தி விருத்தி அடைய பண்ண தேவன் விரும்புகிறார். And the Lord desires that our holy behavior should be increased, it should multiply and we should be sanctified. நிச்சயமா என்னுடைய பக்தி விருத்தி அடைய வேண்டும். And definitely there should be a multiplication in my holy என்னுடைய life. ஜெப நேரம் விருத்தி அடைய வேண்டும். The time that I spend in prayer should நான் என்னுடைய multiply and வேதத்தை வாசிக்கிற நேரம் விருத்தி அடைய increase. வேண்டும். The time that I spend in reading the word of God, the ஆண்டவர் chapters இயேசுவுக்காக நான் செய்கிற காரியத்தில் நான் குறுகி போகாமல் நான் அதில் விருத்தி அடைய வேண்டும். and there should be a multiplication in the things that I do for God, that should not dwindle down. தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் நான் செய்கிறதெல்லாம் பக்திக்கு அடுத்தவைகள். So whatever I do for God, everything is sanctified, it is holy unto God. ஆகவே இந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். And therefore my holiness should expand, it should multiply. 5 நிமிடம் ஜெபம் பண்ணினேன், நான் 50 நிமிடம் ஜெபம் பண்ணுகிறதாக என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். So if I have been spending 5 minutes in prayer, my prayer life should multiply 50. நான் 11 வயதில நான் தனிமையாய் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். When I was 11 years old, I went alone and I spent ஒரு time in 10 prayer. நிமிடம் ஜெபம் பண்ணிவிட்டால் எவ்வளவு பெரிய ஜெபம் பண்ணினதாக எனக்கு நினைப்பு. And if I pray for 10 minutes, I felt like as though I'd spent a lot of time in prayer. ஆனால் என்னுடைய பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். But the Lord desires that there should be an increase in my holiness, in my life towards God. இப்பொழுது ஜெபம் பண்ணி முடித்தால் 1 மணி நேரம் போய் விடுகிறது. But now when I spend time in prayer and I look at the watch, it's அப்படி like 1 hour. பலமுறை ஜெபிக்க தேவன் ஆசீர்வதிக்கிறார். And now the Lord blesses you that you spend more and more time. எல்லாரும் கேட்கணும், தேவனே என்னுடைய பக்தி விருத்தி அடையும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். And you should say, Lord, I surrender myself that there would be an increase in the time என் that I ஜெபம் spend with விருத்தி you. அடைய வேண்டும். Let there be a multiplication. வேத of prayer, தியானம் please. விருத்தி அடைய Let வேண்டும். my meditation, the word of God, கர்த்தருக்காக increase. நான் செய்கிறது விருத்தி அடைய வேண்டும். Let there be an increase in the things that I do for God. எதிலேயும் நான் குறுகி போக கூடாது. And nothing should dwindle down. என்னுடைய and should பக்தி விருத்தி அடையும்படி என்னை Lord, ஆசீர்வதியும் என்று bless me கேளுங்கள். that my life, my holy life should be அடுத்த multiplied. குறிப்பை சொல்லுகிறேன், நம்முடைய விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். And our faith should be multiplied. ஆண்டவர் கடுகு விதை அளவு விசுவாசம் என்று சொன்னார்னு சொல்லி அந்த சின்ன விசுவாசம் அப்படின்ற அதிலே இருக்கக்கூடாது. நான் And you should not always be with your faith that is like a grain of mustard seed. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முன்பகுதியிலே ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது என்று சொல்லி இருக்கிறது. 2 Corinthians 10 it says, therefore when your faith increases. லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Luke 17 and verse 5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். And the apostles said to the Lord, Lord, increase our faith. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி இருக்கிறது. And when you turn to Acts 16:5, it says that the churches were strengthened in faith and increased in number daily. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2 Thessalonians கர்த்தர் 1 and 3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும் நாங்கள் தேவனை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார். And he says here that we praise and thank God that your faith has constantly increased. ஆமென். Amen.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to நம்முடைய God. விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். Our faith should multiply and increase. நான் ஒரு சின்ன விசுவாசத்தை வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. I should not always continue my life with that small கர்த்தர்ட்ட mustard கேளுங்க, faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேளுங்க. So you should look to the Lord and say, Lord, increase my faith. அடுத்த குறிப்பை சொல்லுகிறேன். ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும். We should increase in wisdom. நீதிமொழிகள் 9:9. Proverbs 9:9. 9, 10, 11 ஆகிய 3 வசனங்கள். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். Give instruction to a wise man and he will be still wiser. ஞானம் உள்ளவன்னா யாரு? So who is a wise man? தேவனுடைய பிள்ளை. A man of God is a wise man. அவனுக்கு போதகம் பண்ணா அவனுக்கு அறிவும் ஞானமும் விருத்தி அடையுமா. And if you teach him, he will become wiser. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உங்கள் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். The fear of the Lord is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. For by me your days will be multiplied, and the years of life will be added to you. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர வளர உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். So as you grow in the Lord, your faith in the Lord should also increase. நீதிமொழிகள் 13:11. Proverbs 13 and verse 11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். Wealth gained by dishonesty will be diminished, but he who gathers by labor will increase. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், So the Lord tells his நீ children, கையிடு எந்த வேலையிலும் கர்த்தர் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், he says that he will bless the work of your hand, பெருகச் செய்வார். and I will cause you to multiply. நீ கையிடும் வேலை In whatever work your hand கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். and he who labors and whatever he earns, ஆண்டவர் that will இயேசுவை increase. நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவன் ஒரு தொழில் செய்கிறவன் விருத்தி அடைவான். And he who trusts in the Lord and does a particular work and labors, the Lord will bless the work of his hand. வசனங்கள் இப்படி சொல்லுகிறதுங்க. And this is what the word of God says. ஆனா எனக்கு விருத்தியே கிடையாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. And therefore you should not say that there is no increase, there is no multiplication in my life. நிச்சயமா நீங்க விருத்தி அடைவீங்க. And definitely the Lord will cause you to நம்மகிட்ட வர்ற பொருள் எல்லாம் வஞ்சனையினால பொய் சொல்லி ஏமாத்தி வந்ததாக இருக்கக்கூடாது. And the wealth that we gain should not be because we cheated on somebody and because we got முந்தின it in a காலங்கள்ல corrupt and பால்ல dishonest தண்ணி way. ஊத்துனாங்களாம், இப்ப தண்ணியில பால் ஊத்துறாங்க. In those days they added a little water to the milk, and now all the milk is ஆள் added to water. எல்லாம் சம்பாதிச்சு அதுல சம்பாதிச்சது ஒண்ணுமே நிலைக்காது. And all the things that you do by earning in such a corrupt way will not தேவனை stand. நம்பி கைத்தொழில் செய்கிற எல்லா உங்களுடைய தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விருத்தி அடைய But the செய்வார். Lord will multiply and bless your work when it is done with all ஆதியாகமம் 26:12-13. Genesis 16 verse 12. ஈசாக்கு தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். Isaac he sowed in the land, and as the days went by he became increasingly great. தாவீதை பற்றி சொல்லி இருக்கிறது 2 சாமுவேல் 5:10. 2 Samuel 5 தாவீது and 10. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். 2 Samuel 5:10 says that the Lord was with David, and therefore he continued to கர்த்தர் நம் increase. கூடவும் இருக்கிறார். And the Lord is also with us. நீங்க நன்றாய் இருக்கும்படியும் விருத்தி அடையும்படியும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க The போகிறார். Lord blesses you so that you will be well and that you will increase. எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள நீங்கள் How விரும்புகிறீர்கள்? many of you desire to receive this blessing from the எல்லாரும் Lord? எழுந்து, அப்படிப்பட்டவர்கள் எழுந்து நில்லுங்கள். And those who desire this blessing, I request you to rise up to your feet. நீ நன்றாய் இருக்கும்படி நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வாயாக.